ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியிலும் அனந்தாழ்வாரை பற்றி சேவித்தோம் இல்லையா? அதனைத் தொடர்ந்து இன்றைக்கும் அவருடைய வைபவங்களையே சேவிக்க இருக்கிறோம். இப்போ அனந்தாழ்வார் அந்த மலர்களையெல்லாம் தொடுத்து கொண்டு பகவானுக்கு சேவை செய்யும் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இல்லையா? ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்க்குறாராம். நந்தவனத்தில் எல்லாம் சின்ன பின்னமாக இருக்குது. மலர்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து கிடந்தது, செடி கொடிகள் எல்லாம் நசிந்திருந்தது. அவருக்கு என்னன்னே புரியல. எப்படி இதெல்லாம் நடந்தது, யார் இதை செய்தார்கள்னு பார்த்தார். ஆனால் அவருக்கு எதுவும் தோணலையாம். அதனால் மறுபடியும் எல்லாவற்றையும் சரி செய்தார். சரின்ட்டு பார்த்தா அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தா மறுபடியும் அதே காட்சியாக இருந்தது. யார் இது நம் நந்தவனத்தில் வந்து இப்படியெல்லாம் அட்டகாசம் செய்கிறார்கள்னு அவருக்கு ஒரே கேள்வியாகவும் கோபமாகவும் இருந்ததாம். சரி, எப்படியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி கையும் களவுமாக பிடித்து விட வேணும்னு முழித்து கொண்டே இருக்கிறாராம். இரவெல்லாம் முழித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எப்போ தூங்கினார்னு தெரியல. அவரையும் அறியாமல் கண்ணாயிருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் ஒரு இளம் பெண்ணும் ஒரு இளைஞனும் வந்து அந்த இடத்துல விளையாடுகிறார்கள். அவர்கள் இருவரும் காதலர்கள். அதனால் அந்த நந்தவன சோலையில் ரொம்ப அழகாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோட அந்த விளையாட்டு சத்தத்தால் அப்போ அனந்தாழ்வார் எழுந்து கொள்கிறார். கண் விழித்து பார்த்தால் அந்த நந்தவனத்தில் அந்த இருவரும் விளையாடி கொண்டிருப்பது அவருக்கு தெரிகிறது. இப்போ அவருக்கு புரிந்துவிட்டது. சரி, இவர்களால் தான் இந்த நந்தவனமானது இப்படி தினமும் காலையில் அலங்கோலமாக கிடக்கிறதுன்னு புரிந்து கொள்கிறார். உடனே ரொம்ப கோபமாக அவர்களை துரத்தி பிடிக்கணும்னு போகிறாராம். அதில் அந்த இளம் பையன் ஓடிவிட்டான். அந்த பெண்ணை மட்டும் பிடித்து கொண்டார். சரி, இவளை பிடித்தால் அவனும் வருவான் இல்லையா? அதனால அவளை ஒரு செண்பக மரத்தில் கட்டி போட்டாராம். உடனே அந்த பொண்ணு வரை அழ ஆரம்பிக்கிறாள். என்னால் அவரை பிரிந்து இருக்க இயலாது, என்னை விட்டு விடுங்கள் என்கிறார். இப்போ அனந்தாழ்வார் சொல்கிறாராம், நீ என்னவோ அவனை விட்டு பிரிய முடியாது என்கிறாய், அவனோ உன்னை விட்டு விட்டு ஓடி போய் விட்டானேன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அந்த வேலி கந்தப்புறமாக அந்த இளைஞன் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறான். இவளை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறானாம். இப்போ இந்த காட்சியை அனந்தாழ்வாரும் பார்க்கிறார். அப்போ சொல்கிறாராம், நீ இங்கு வந்தால் மட்டும்தான் அவளை நான் விடுவேன் அப்படின்னு சொல்ல, இவரிடமிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி அந்த இளைஞனும் வருகிறான். கிட்ட வந்தானோ இல்லையோ அவனை பிடித்து கொண்டார். அந்த பையன் கையில் சிக்கினானோ இல்லையோ கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாராம். என்ன செய்கிறாய் நீ? இப்படி செய்யலாமா? பகவானுக்காக அமைக்கப்பட்ட நந்தவனம், இதில் போய் நீ இப்படி விளையாடுகிறாயேன்னு கேட்க அவன் சொல்கிறான், நாங்களோ இளைஞர்கள் இந்த மாதிரி அழகான சோலையை பார்த்ததில்ல, அதனால தான் விளையாடினோம்னு சொல்ல, இப்போ ஏனோ ஆனது ஆய்விட்டது, அதனால் இதை மறந்து விடுங்கள்னு சொல்கிறான். உடனே அவனுடைய வார்த்தை இன்னும் அனந்தாழ்வாருக்கு கோபம் தருகிறது. நீ உனக்கு இதற்காக அபராதம் விதிக்காமல் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்ல, அப்பவன் சொல்கிறானாம், உனக்கு அபராதம் கட்டும் அளவுக்கு என்னிடம் எதுவுமே இல்லையே, பணம் இல்லாதவனால தானே நான் இந்த இரவில் வந்து இங்கே மகிழ்கிறோம்னு சொல்ல, அதற்கப்புறம் அவனே ஒரு உபாயமும் சொல்கிறான். இந்த பெண்ணை வேணால் உனக்கு சேவைக்காக வைத்துக்கொள், அவள் உனக்கு பணிகளை எல்லாம் செய்து கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிறான். உடனே இதை கேட்டோன்னு அந்த பெண் இன்னும் அழ ஆரம்பிக்கிறாளாம். இப்போ ஏதோ அனந்தாழ்வாருக்கு அந்த பெண் மேலே அவ்வளவு கரிசனம் வருகிறது. அவளோட கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு சொல்கிறாராம், இவளுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்ல, தன்னுடைய தந்தையாக அவளின் தந்தையாக தன்னை பாவித்து கொண்டு அவனுடைய கரங்களில் அவள் கரங்களை ஒப்படைக்கிறாராம். அதற்கு பிறகு அங்கு அந்த இளைஞனும் இளம்பெண்ணுமாக இல்லை, சங்கு சக்கரத்தோடு ஸ்ரீனிவாச பெருமான் காட்சியளித்தான். அழகாக தாமரை கையோடு பத்மாவதி தாயார் காட்சியளித்தாள். இப்போ இந்த காட்சியை பார்த்த உடனே அனந்தாழ்வாருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, பெருமானும் தாயாருமே நம்மோடு விளையாடி இருக்கிறார்களேன்னு அவருக்கு ஒரே களிப்பாம். ஆனால் அவருக்கு ஐயோ, இவரிடம் போய் நாம் இப்படி கோவப்பட்டோமேன்னு வருத்தமும் இருக்கிறது. அதனால் பகவானிடம் வருந்துகிறார், மன்னிப்பு கேட்கிறான். அப்போ ஆனால் பகவானுக்கு அதில் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. உன்னோடு விளையாடத்தானே நாம் இங்கு வந்தோம்னு சொல்லி இந்த விளையாட்டில் எமக்கு எல்லையில்லாத ஆனந்தமே கிடைத்ததுன்னு சொல்கிறான் பகவான். ஆனால் இனிமே உன் நந்தவனத்தில் நாங்கள் விளையாடுவதற்கு தடையில்லை இல்லையான்னு கேலியாக கேட்கிறானாம். அப்போ பகவானிடம் அவர் சொல்கிறான், அனந்தாழ்வார், இது உமக்காகவே உருவாக்கப்பட்ட நந்தவனம், என் ராமானுசரோட நந்தவனம் இது. அதனால் உன் விருப்பம் போல எப்பொழுது வேண்டுமானாலும் தாமும் தாயாரும் இங்கே உலாவலாம்னு சொல்ல, ஒரு வழியாக பகவானும் அங்கிருந்து அனந்தாழ்வாருக்கு ஆசிர்வதித்து விட்டு தாயாரும் பகவானும் மறைகிறார்கள். இந்த ஒத்துமொட்ட காட்சியுமே சரணாகதி தத்துவத்தை எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்கள். முதல்ல ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தமானது கிட்டுகிறது. ராமானுஜர் சம்பந்தத்தோடு அனந்தாழ்வார் அங்கே வந்தார் இல்லையா? எவருக்கு ராமானுஜரோட திருவடிகள் சம்பந்தம், ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதோ அவர்களுக்கே தாயாரோட அனுகிரகமானது கிடைக்கிறது. எவரால் தாயாரோட திருவடிகளை பற்றுகிறார்களோ
அவராலேயே பகவானை கட்டி போட முடியும்னு காட்டுகிறது இது. இங்கு அனந்தாழ்வாரும் தாயாரை முன்னிட்டு கொண்டுத்தானே பகவானை பிடிக்க வேணும் என்று நினைத்தார். அப்படி இல்லைன்னா பகவானை பிடிக்க இயலுமா? தாயாரை முன்னிட்டு கொண்டே பகவானை பிடிக்க முடியும். ஆச்சாரியர் திருவடிகளும் தாயாரோட கருணையும் இல்லாமல் பகவானை நெருங்கவும் முடியுமா? அதைத்தான் இந்த வைபவங்கள் எல்லாம் காட்டுகிறது. தாயாரோட கருணை கடாட்சம் அப்பேற்பட்டதாம். ஆச்சாரிய திருவடிகள் சம்பந்தமும் தாயாரோட கருணையினால்தான் நாம் செய்த குற்றங்களையெல்லாம் பகவான் பார்க்காமல் நம்மை அன்போடு ஆதரித்து ஏற்றுக்கொள்கிறான். அவன் மனசில் அந்த கருணை பாவம் நமக்காக தோன்றுகிறதுன்னா அது இவர்கள் இருவருடைய மகிமை இல்லையா? அந்த சரணாகதி தத்துவத்தோட உன்னதமான விஷயத்தைத்தான் இந்த லீலையும் சொல்கிறது. இனி தொடர்ந்து நாம் அடுத்து செய்யவிருக்கும் லீலைகளையெல்லாம் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.